இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பெஞ்சல் புயல் நிவாரண நிதியாக தமிழகத்திற்கு 944.80 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பெஞ்சல் புயல் நிவாரண நிதியாக தமிழகத்திற்கு 944.80 கோடி ரூபாய் தற்போது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பெஞ்சல் புயல் நிவாரண நிதியாக தமிழகத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிதியை பார்த்து வருகிறோம். அதன்படி தமிழகத்திற்கு 944.80 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பெஞ்சல் புயல் நிவாரண நிதியாக தமிழகத்திற்கு 944.80 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்கிட கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். இது பற்றியான முழு விவரங்கள். வணக்கம். தமிழகத்திற்கு அந்த புயல் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே மத்திய அரசு சார்பில் 944 கோடி ஒதுக்கப்பட்டிருப்பதாக முதற்கட்டமாக தகவல் கிடைத்திருக்கின்றது. இது முதற்கட்ட நிதியாக இருக்கிறது. காரணம், மத்திய குழு என்பது இன்றைக்கு தான் தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறது. அவர்கள் புயலால் பாதிக்கப்பட்ட, மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பல மாவட்டங்களுக்கு சென்று ஆய்வு செய்ய இருக்கிறார்கள். அந்த ஆய்வு அறிக்கையின் அடிப்படையிலே முழுமையான நிதி ஒதுக்கப்படும். இது முதற்கட்ட நிதி என்பது நமக்கு தகவலாக கிடைக்கப்பட்டுள்ளது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.